ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் ஜாக்கோபியன் எரா. இதுக்கு முன்னாடி நம்ம சாசர், அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியர், யூனிவர்சிட்டி வெட்ஸ் பற்றி எல்லாம் பார்த்தோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் தி ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் வந்து ஹீ லிவ்ட் பிட்வீன் த இயர்ஸ் 1564 to 1616. ஸோ அந்த டைமில் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கிங்ஸு கீழே இருந்திருப்பாங்க. டெக்னிக்கலி அ குவீன் அண்ட் அ கிங். ஸோ குவீன் எலிசபெத்தோட பேரில் தான் ஷேக்ஸ்பியர் would have been at the culmination of his political and dramatical prowess. அவர் ஒரு பெரிய ட்ராமாட்டிஸ்டாகவும் ஒரு பெரிய போய்டாகவும் ஒரு சொனட்டியர் இன்ஃபேக்ட் சொனட்டியராகவும் தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா குவீன் எலிசபெத்தோட டைம். ஸோ குவீன் எலிசபெத் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் 1601 வந்து இறந்துட்டாங்க. 1600 அரௌண்ட் டிசம்பர் 1600 வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இறந்துருவாங்க. ஸோ 1600 அதாவது 1600 1616 1616 வரைக்கும் ஷேக்ஸ்பியரோட பீரியடை வந்து நம்ம ஜக்கோபியன் எரா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ எலிசபெத்தன் ஏஜ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குவீன் எலிசபெத்தோட ரூலை மட்டும் எலிசபெத்தன் ஏஜ்னு சொல்லுவோம். இட் ஸ்டார்ட்ஸ் வித் யூனிவர்சிட்டி வெட்ஸ், இட் ப்ரொசீட்ஸ் டில் ஷேக்ஸ்பியர். இன்ஃபேக்ட் ஸ்பென்சர் கூட வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வெட்ஸ், ஸ்பென்சர், அதுக்கடுத்து ஷேக்ஸ்பியர் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, தே பிலாங் டு தி எலிசபெத்தன் இரா. அதுக்கப்புறம் வந்து ஷேக்ஸ்பியர் வருவார். ஷேக்ஸ்பியர் வந்தோடனே என்ன ஆயிரும்னா அவர் வந்து எல்லா ஒர்க்ஸையும் இல்லை எல்லா ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் இன் த சென்ஸ் எல்லா லிட்ரரி ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா மற்ற ரைட்டர்ஸை வந்து இவர் பின்னாடி தள்ளிடுவார். ஸோ அதை வந்து ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்னு சொல்லி வந்து என்ன பண்ணிட்டாங்க, பழக்கி விட்டாங்க. பட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஜாக்கோபியன் ஏஜ் வந்து டியூடர் டைனாஸ்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டியூடர் டைனாஸ்டி, அதாவது குவீன் எலிசபெத், ஹென்ரி டியூடர் தான் ஃபர்ஸ்ட் டியூடர் டைனாஸ்டியோட ப்ராப்பனண்டா இருப்பாரு. அவருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் குவீன் எலிசபெத் she didn't marry, so it is one of her nephews. இவர் வந்து சார்ல்ஸ் த ஃபர்ஸ்ட். இவரோட பீரியட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜக்கோபியன் எரா அப்படிம்பாங்க. ஸோ ஷேக்ஸ்பியர் ஏஜ் அப்படின்னு சொன்னா பார்ட் ஆஃப் எலிசபெத்தன் எரா அண்ட் பார்ட் ஆஃப் ஜக்கோபியன் எரா. இந்த இயரால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா பெருசா எதுவும் நடக்கல, சில விஷயம் மட்டும் நடந்துச்சு. டெக்னிக்கலி வந்து பாத்தீங்கன்னா 1605 கை ஃபாக்ஸ், GUYFAWKES, கை ஃபாக்ஸ், த வி ஃபார் வெண்டட்டா மூவி பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ கை ஃபாக்ஸுங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா கன் பவுடர் பிளாட் 1605 கன் பவுடர் பிளாட், அதுதான் வந்து பெரிய ஈவெண்ட் நடந்திருக்கும். அதுக்கடுத்து 1611 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாடர்ன் டே இங்கிலீஷ் பைபிள் இருக்கு இல்லையா, நம்ம படிக்கிற பைபிள் வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள் அப்படிம்பாங்க. இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1611 தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, தேங்க்ஸ் டு கிங் ஜேம்ஸ். ஓகே, இன்ஃபேக்ட் ஜேம்ஸோட பீரியட்ல தான் ஜேம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் ரூலர் ஆஃப் ஜக்கோபியன் ஏஜ். அதுக்கடுத்து அவரோட வம்சாவளியினர் வருவாங்க, சார்ல்ஸ் த ஃபர்ஸ்ட், சார்ல்ஸ் த செகண்ட்னு. சார்ல்ஸ் த ஃபர்ஸ்ட் வந்தோடனே வந்து நாட்டில் குடும்பம் தாங்க முடியாமல் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ் சிவில் வார். அது எப்போ நடக்கும் அப்படின்னா 1645 to 9 சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சிவில் வாருக்கு அப்புறம் வந்து காமன்வெல்த் ஏரான்னு நிறைய நடக்கும். அது தவிர நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கம்மி தான். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்துக்கோங்க. there were series of plots that were engineered. உங்களுக்கே நல்லா சொல்லியிருக்கேன், the political stability is directly proportional to the literary production. இதுதான் ஃபார்முலா, அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எங்க வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லையோ அங்க வந்து லிட்ரேச்சர் அதிகமாக வளராது. உங்க வீட்டில் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க எப்படி நிம்மதியாக உட்காந்து படிப்பீங்க? ஸோ நீங்க படிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, சரிப்பா எனக்கு வீட்டில் வந்து படிக்க வந்து நல்ல ஒரு சரௌண்டிங் கிடையாது, அதனால நான் வந்து படிக்கிறதுக்கு ஏதுவான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லி நீங்க அந்த இடத்துக்கு போயிடுவீங்க. ஸோ அமைதியா இருக்க இடத்துல தான் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்கும். இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ கன் பவுடர் பிளாட் இது வந்து நடக்கும். ஏன் அப்படின்னா நானே சொல்லியிருக்கேன், முதலே பல வீடியோஸ்ல நம்ம பார்த்துருக்கோம், இங்கிலாந்து வந்து குவீன் எலிசபெத்தோட பேர்ல தான் ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரியா வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கிலாண்டும் ஒரு கண்ட்ரி, இப்போ இங்கிலாந்து தான் கண்ட்ரி.
ஒரு காலத்துல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா அவ்வளோ பயபக்தியோட பார்த்துட்டு இருந்தோம். இப்பெல்லாம் வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தானே, பாகிஸ்தான் என்னடா டீம் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிடுச்சு, நம்ம வந்து பாகிஸ்தான் பார்த்தா ஓகே சரிப்பா போங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பங்களாதேஷ் டீமை விட நம்ம பாகிஸ்தான் டீமை சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை, அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, பாகிஸ்தான் டீம் ரொம்ப மோசமாயிடுச்சு. ஸோ இப்போ என்னன்னா, இங்கிலாந்து வந்து எல்லா கண்ட்ரியும் அடிச்சு நொறுக்கிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ அந்த கண்ட்ரியோட ஒரு பவர்ஃபுல்லான லீடர் யாரு, குவீன் எலிசபெத் கீழே ஐ மீன் அவங்க வந்து அவங்களோட பீரியடுக்கு அப்புறம், அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு வேக்கம் கிரியேட் ஆகுது. அந்த இடத்துக்கு வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் உட்கார ட்ரை பண்றாங்க. அதுல சக்சஸ்ஃபுல்லா இருந்தது கிங் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கிங் ஜேம்ஸ் வந்து அடிச்சு நொறுக்கிட்டு ரோமன் கேத்தலிக்கா இருக்கக்கூடிய இன்னொரு கிங்கை வந்து அங்க உட்கார வைக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஸோ சீரீஸ் ஆஃப் பிளாட்ஸ் engineered to depose him. கன் பவுடர் பிளாட் இப்பதான் பார்த்தோம், நவம்பர் 1605. இன்னைக்கு கூட வந்து அந்த கை ஃபாக்ஸ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. கன் பவுடர் பிளாட் நடந்தது. இந்த பிளாட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பார்லிமெண்ட்ல ராஜா பேசிட்டு இருக்கும்போது மொத்த பார்லிமெண்ட்டையும் வெடிக்க வைக்கணும்னு, பார்லிமெண்ட் சேம்பர்ஸ் எல்லாமே அந்த காலத்துல உட்ல தான் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக அண்டர் கிரவுண்ட்ல, பார்லிமெண்டோட அண்டர் கிரவுண்ட்ல வந்து நிறைய டேங்க்ல இது வச்சிருப்பாங்க, லைக் பேரலா வெடிமருந்து வச்சிருப்பாங்க. கடைசி நேரத்துல எப்படியோ அதை வந்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சு ராஜாவை வந்து காப்பாத்திடுவாங்க. ஸோ அதுல வந்து முக்கியமா இருந்த ஒரு ஆள் யாருன்னா கை ஃபாக்ஸ். வி ஃபார் வெண்டட்டா அப்படின்னு சொல்லி ஒரு மூவியே இருக்கும். அந்த மூவில வந்து கை ஃபாக்ஸோட மாஸ்க் போட்டுட்டு தான் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆக்டர்ஸ் எல்லாமே வருவாங்க. இன்னைக்கு கூட இதை வந்து கமமரேட் பண்ணுவாங்க. ஸோ டு கிரியேட் அ ரோமன் கேத்தலிக் ரைசிங் இன் த மிட்லண்ட் and to secure a toleration for Catholics, Guy Fawkes, the leader, was discovered to ready to fire and was executed along with the 8 other conspirators. ஒருத்தன் வந்து காட்டி கொடுத்துருவான், அத்தனை பேத்தையும் காட்டி கொடுத்தோன்னா கை ஃபாக்ஸ் முதல் கொண்டு எல்லா ஆளுகளும் என்ன பண்ணிடுவாங்க, இமீடியட்டா எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. தட்ஸ் த ஹிஸ்டாரிக்கல் டீடைல். அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். நம்மளுக்கு இங்கே தேவை லிட்ரேச்சர் எந்த லட்சணத்தில் போயிட்டு இருந்துச்சுங்கிறது தான். எப்பவுமே ஒரு பர்டிகுலர் ஏஜ்லேருந்து இன்னொரு பர்டிகுலர் ஏஜுக்கு போகும்போது there will be a change in terms of its literary and political aspects. அதாவது அந்த நாட்டு மக்களுடைய டேஸ்ட் டிஃபர் ஆகும், ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். there will be an upgradation of the preferences. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, லிட்டரரி ப்ரிஃபரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து புரியாத பாட்டா இருந்துச்சு போயிட்ரி. அதுக்கடுத்து எட்மண்ட் ஸ்பென்சர் வந்தாரு, ஸ்பென்சர் வந்து போயிட்ரி இது பண்ணாரு. அதுக்கடுத்து சிட்னி வந்தாரு, அப்புறம் யூனிவர்சிட்டி வச்சு வந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா போயிட்ரி. அஃப்கோர்ஸ் கேண்டர்பரி டேல்ஸ்லாம் ரொம்ப முன்னாடி வந்துச்சு, நான் அதை பற்றியே பேசல, எலிசபெத்தன் ஏராலேருந்து பேசிட்டு இருக்கேன். எலிசபெத்தன் ஏரால வந்து போயிட்ரி வாஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் போயிட்ரி, சோனட்டு ஒரு வகையில் போயிட்ரி தான். ஸோ சோனட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா. இதுதான் ரொம்ப பயங்கரமாக என்னாச்சு, they had a flair for dramatists and poets. அந்த அளவுக்கு வந்து எலிசபெத்தன் ஏஜ் வந்து they focused only on these two genres of literature. ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, these guys wanted a change. சும்மா டெய்லியும் வந்து பிஸா பர்கர்னே சாப்பிட்டு இருந்தா வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க, நாங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் போறோம்னு சொல்லிட்டு they started to have a liking for prose writing. ப்ரோஸ் ரைட்டிங்கிற எலமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் லைட்டாக ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரணும், ஃப்ரான்சிஸ் பேக்கன். இந்த ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து யார ஒரு சிக்னிஃபிகண்ட் எலமெண்ட்டாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு வந்திருப்பார் அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் ப்ரோஸ் ரைட்டர் மான்டேக்னு படிக்கணும், எழுதுவோம், பட் மான்டேன் அவர் பேர். ஓகே, ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் டெக்கடன்ஸ், Jacobean age was age of flowering of literature, and in other sense age of decadence. It was rich, many great writers were born and nurtured in Elizabethan age. இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில், அதாவது சினிமா ஃபீல்டில் இருக்கவங்க தான் வந்து, சினிமாலேயோ இல்லை நாடகத்துறையில் இருக்கவங்க தான் வந்து இப்போ பாலிடிக்ஸில் ரொம்ப சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு நினச்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இல்லை கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆன ஆஃபீஸர்ஸ் இல்லை ரிசைன்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பாலிடிக்ஸ்குள்ளே வராங்க. இது வந்து ஐம் நாட் ஸ்பீக்கிங் பாலிடிக்ஸ். நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இந்த ட்ரெண்டு மாறும் இல்லையா. ஒரு காலத்தில் வந்து
கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருந்தால் அது வந்து ஒரு தனி கெத்தாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் டாக்டர், எங்கள் வீட்டில் எங்கள் ஏரியாவில் ஒரு டாக்டர் இருக்காருன்னு சொன்னால் ஃபேமஸாக இருக்கும். என்னன்னா எல்லாரும் அந்த சர்க்கிள்ஸை வந்து நம்ம பிரேக் பண்ணிகிட்டே வரோம். ஸோ டாக்டர், எத்தனை டாக்டர் வேணுமோ நம்மளுக்கு இப்போ எந்த ஊரில் எடுத்தீங்கன்னாலும் ஒரு 5 to 6 டாக்டர் கண்டிப்பாக இருப்பாங்க. நான் சொல்கிறது படிக்கிற பசங்களை டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சிஏ இது எல்லாமே இருப்பாங்க. பட் முதல்ல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கே வந்து ஒரு டாக்டர் ஸ்டூடெண்ட் இருந்தால் ரொம்ப பெரிய விஷயம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஜென்ரேஷனை விட அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்கு வந்து ஒரு மவுஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கும் தமிழ்நாட்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோச்சிங் சென்டர்ஸாக மாறிடுச்சு. அதெல்லாம் பேச வேண்டாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜேஇ அப்புறம் நீட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஒரு மவுஸ் வந்திருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு காலத்தில் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் கட் ஆஃப் வாங்கணுங்கிறக்காக நாங்கள் படிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கட் ஆஃப் உங்கள் கட் ஆஃப் எவ்வளோ, 12th பசங்க யாரை பார்த்தாலும் எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரே வேர்டு உங்கள் கட் ஆஃப் எவ்வளோ, உனக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், அந்த மாதிரி தான். இப்போ வந்து உன் நீட் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறோம். அப்போ இப்படி தான் வந்து என்னாச்சு, ஒரு காலத்தில் 12th மார்க்கே அப்படி தான் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து என்னன்னா 12th மார்க்கும் மரியாதை இல்லை, கட் ஆஃப்க்கும் மரியாதை இல்லை, உங்களோட நீட் ஸ்கோருக்கு மட்டும்தான் மரியாதை. ஸோ உனி அடுத்து வர செஷனில் ஒரு 10 வருஷம் இல்லை 15 வருஷம் தள்ளி போகும்போது மேபி வேற ஒரு இனோவேஷன் வந்து வந்திருக்கும். இதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து போயட்ஸுக்கும் அந்த டிராமாட்டிஸ்க்கும் கொடுத்த எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. த பீப்புள் ஆர் கோயிங் ஆன் கிரேஸ். அந்த ட்ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா either it was for poetry or for drama. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, they wanted to try something else apart from these two. ஏன்னா இதை நம்ம ரொம்ப பார்த்தாச்சு முடிச்சாச்சு. ஸோ they wanted to bring a new trend. அந்த ட்ரெண்ட் பேர் தான் ப்ரோஸ் ரைட்டிங். கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்னன்னா, போயட்ரி ஃபர்ஸ்ட், சொனட்டு, போயட்ரி, ட்ராமா. இப்போ ட்ராமாலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போயட்டிக் லாங்குவேஜை அப்படியே ப்ரோஸ் லாங்குவேஜை மாற்றுறாங்க. ப்ரொசாயிக்காக மாற்றின புண்ணியம் யாருக்கு அப்படின்னா இந்த 3 பேத்துக்கு தான். ஷேக்ஸ்பியரு, பென் ஜான்சன், ஜான் டன். அதுக்கு அடுத்து ஃபுல்லாக அதை வந்து ப்ரோஸை ஒரு ஜானராகவே கொண்டு வந்தது யாருன்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன். ஓகே, ஸோ ஃப்ரான்சிஸ் பேக்கன்ல வந்து ஆஃப் ஸ்டடீஸில் ஒரு முக்கியமான இது வரும். சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட், few to be swallowed and very few to be chewed and digested. ரீடிங் மேக் த மேன், அதுக்கப்புறம் என்ன, ரைட்டிங் மேக் த ஃபுல் மேன், அதுக்கடுத்து கான்ஃபரன்ஸ் மேக்ஸ் அன் எக்ஸாக்ட் மேன் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் வந்து அவரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராவர்ப்ஸ்னு சொல்லலாம், இல்லை கொட்டேஷன் சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். இது அஃபாரிசம்னு பேசிக்கலாக சொல்லுவாங்க. ப்ராவர்ப்ஸ் ஆர் கொட்டேஷன் ஆஃப் அன் இன்டெலெக்சுவல் ஆர் எலிட் பர்சன். ஸோ அவருடைய அஃபாரிசம்ஸ் வந்து இது. இப்போ என்ன ஆகுதுன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் போயிட்ரி கேண்டபரி டேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பாட்டு மாதிரியே தான் இருக்கும். தியாகராஜ பாகவதர் காலத்துல இருந்து பாட்டு டைலாக்ஸ். தியாகராஜ பாகவதர் காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பாட்டு தான் பாடிட்டு இருப்பாங்க, டைலாக்ஸே இருக்காது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படத்துல ரொம்ப என்ன சொல்றது, சுத்தமான தமிழ்ல வந்து டைலாக்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி டைம்ல வரும்போது டைலாக்ஸ் வந்து என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைலாக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இன் அ டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ல போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஷேக்ஸ்பியரு, அதுக்கடுத்து பென் ஜான்சன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காமெடி ட்ராக்ல இவர் தான் சட்டையர்னாவே பென் ஜான்சன் தான். இவருக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மேன் ஆஃப் ஆசிட் டங்கும்பாங்க. ஏன்னா எல்லாத்தையும் போட்டு கவுண்டமணி ரேஞ்சுக்கு கலாய்ச்சி வச்சிருக்கிறது யாருன்னா பென் ஜான்சன். அண்ட் ஜான் டன் அப்படின்னாவே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர வேண்டியது ஒரே ஒரு ஸ்கூல் தான், மெட்டாபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் போய்ட்ரி. இப்போ வந்து இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிரான்சிஷனுக்கு அடி போடுறாங்க. இந்த பேஸ்மெண்ட், இவங்க கொடுத்த பேஸ்மெண்ட்டை வச்சு இவங்க என்ன பண்றாருன்னா, பிரான்சிஸ் பேக்கன் ஸ்ட்ராங்கா ஒரு பில்லரை போட்டு என்ன பண்றாரு, ப்ரோஸ் அப்படிங்கிற எலமெண்ட்டை ஒரு ஜானரை கிரியேட் பண்றாரு. ரைட்? ஸோ இந்த காலத்துல வாழ்ந்த ரொம்ப இம்பார்ட்டன்டான பீப்புள் யாருன்னா ஷேக்ஸ்பியர், பென் ஜான்சன், ஜான் டன், பிரான்சிஸ் பேக்கன், ஜார்ஜ் சாப்மன், மார்ஸ்டன், தாமஸ் டெக்கர் அகைன் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவர் பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்துக்கோங்க. பிரான்சிஸ் பியோமோண்ட், இவரும் வந்து ஒன் ஆஃப் தி ப்ரோஸ் ரைட்டர்ஸ். ஜான் ஃபிளெச்சர், இவர் தான் வந்து ஷேக்ஸ்பியர் கூட தன்னோட கடைசி ஒர்க்கை என்ன பண்ணியிருப்பாரு, ஷேர் பண்ணியிருப்பாரு. தாமஸ் ஹேவுட், ஜான் வெப்ஸ்டர், டிக்ஷனரி இவர், சிரில் டர்னர், தாமஸ் மிடில்டன், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ஸ்டிக் காமெடிஸ்ன்னு சொல்லக்கூடிய சட்டைரிக்கல் வெர்ஷன் ஆஃப் காமெடி வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணவங்க. அண்ட் பிலிப் மேசஞ்சர், ஜான் ஃபோர்ட், ஜேம்ஸ் ஷெர்லி எக்ஸெட்ரா ஆர் வெரி ஃபியூ டு நேம் அமங் தெம். ஸோ எலிசபெத்தன் ஏஜ்லேருந்து ஜக்கோபியன் ஏஜுக்கு வந்த அந்த டிரான்சிஷன்ல இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, தே பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட். நெக்ஸ்ட்
Therefore, the writers born after 1570 to 75 were truly Jacobean and for their art flawed in the Jacobean age. Okay. இந்த dramatist எல்லாம் பார்த்துக்கோங்க. நானே சொல்லியிருக்கேன் ஜக்கோபியன் ஏஜ்ல வந்து there is a marked transition from drama to prose. So in the marked transitionல we had the age of Shakespeare to age of Ben Jonson. பென் ஜான்சன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஒரு நம்ம கவுண்டமணியவே நீங்க பெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கவுண்டமணி வந்து பார்த்தீங்கன்னா கமலையே வாடா போடான்னு சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுவார்னா ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியரா இருந்தா நான் என்னடா பண்றது, யோஹேன்ஸ் ஃபேக்டோட்டம் அப்படிம்பாரு ஷேக்ஸ்பியர். யோஹேன்ஸ் ஃபேக்டோட்டம் அப்படின்னா ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்னு அர்த்தம். ஜோஹேன்ஸ் ஃபேக்டோட்டம். இது ஏன் சொல்றேன்னா ஒரு வருஷம் இந்த கொஸ்டின் வந்து நெட் கொஸ்டினா வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாரு? அந்த காலத்துல ஒரு சூப்பர் டூப்பர் சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒரு ட்ராமாட்டிஸ்ட்டை பார்த்து இன்னொரு ட்ராமாட்டிஸ்ட் சொன்னது, டே நீ எல்லா வேலையும் பார்க்குற ஒரு ஆகாவலி. ஸோ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் இஸ் மாஸ்டர் ஆஃப் நன், அதுதான் அர்த்தம். ஸோ பென் ஜான்சன், ஃப்ரான்சிஸ் பியமோண்ட், ஜான் ஃப்ளெச்சர், ஜான் வெப்ஸ்டர், பிலிப் மேசிங்கர் அண்ட் ஜான் ஃபோர்ட், ஜேம்ஸ் ஷிர்லி, ஜார்ஜ் ஹெர்பர்ட். ஜார்ஜ் ஹெர்பர்ட் அகைன் போய்ட்ரி, இவர் வந்து மெட்டாபிசிக்கல்ல வருவார், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டிய என்னன்னா மெட்டாபிசிக்கல் போயட்ரி கம் போயட்ஸ் போயம்ஸ் இந்த 3 ஒர்க்ஸையுமே வந்து என்ன பண்ணோம், ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு யார் என்னென்ன பண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ரூ மார்வல், ஜான் டன், ஜார்ஜ் ஹெர்பர்ட், இவங்கெல்லாம் எந்தெந்த போயம்ஸ் எழுதியிருக்காங்க, எந்த பீரியட்ல எழுதியிருக்காங்க, இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எழுதிங்கன்னா திஸ் ஏஜ் இஸ் டன். அவ்வளோதான். ஸோ ஜக்கோபியன் ஏஜை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து லிட்டரரி ப்ரொடக்ஷனுங்கிறது ரொம்ப அதிகமாக கிடையாது, பட் அதோட நேச்சர் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து மாறுச்சு. ஷேக்ஸ்பியரோட எண்டிங் டைம்ல இருந்தனால அவர் என்ன பண்ணாரு, அவருடைய இந்த ரொமான்டிக் காமெடிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்சி ரொமான்டிக் காமெடிஸ்ன்னு சொல்லக்கூடிய க்ளோஷர் டைம்ல வந்த எல்லா ட்ராமாவுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் எஸ்பெஷலி அனதர் ஒன் திங், இந்த மாஸ்க்குங்கிற ஒரு எலமெண்ட்டை ரொம்ப அதிகமாக என்ஜாய் பண்ணது யார் அப்படின்னா கிங் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் தான். இந்த மாஸ்க் அப்படிங்கிற ஃபார் எக்ஸாம்பிள் மில்டன்ஸ் கோமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் இருக்கும், அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க்கு. அதே மாதிரி ஷேக்ஸ்பியரோட 2-3 பிளேஸ்லேயும் மாஸ்க்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ மாஸ்க்குங்கிறது ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி. அந்த ட்ராமா போகும்போது எல்லாரும் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ்ல வந்து போய் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. தே ப்ரெசென்ட் தெம்செல்வ்ஸ் இன் அ வெரி எம்பெலிஷ்ட் மேனர் ஸோ தட் தே ஆர் இன் அன் ஆசம் லிட்ரரி லெவல். ஸோ அதுதான் வந்து இந்த மாஸ்கோட டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த பர்டிகுலர் ஜானர் தான் அந்த டைம்ல ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஜக்கோபியன் ஏஜ். நெக்ஸ்ட் we are moving to the Neoclassical period. Neoclassical period வந்து என்ன அப்படின்னா, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், இது வந்து ரெஸ்டோரேஷன் எரானும் சொல்லுவாங்க. இந்த நியோ கிளாசிக்கல் பீரியட் வந்து டெக்னிக்கலி ரொம்பவே ஒரு முக்கியமான எரா. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியர் எரா, கேன்டர்பரி டேல்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ, ஏஜ் ஆஃப் சாசர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக ஷேக்ஸ்பியரோட டைம் முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1649 1669 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1647 to 49 we had English Civil War. இங்கிலீஷ் சிவில் வார்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா காமன்வெல்த் எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். காமன்வெல்த், இன்னைக்கு நம்ம காமன்வெல்த் கண்ட்ரி, காமன்வெல்த் கேம்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே வந்து அந்த ஐடியாவிலேருந்து தான் வந்துச்சு. காமன்வெல்த் அப்படிங்கிறது ஒரு கிங்டம் மாதிரி இல்லை, ஒரு கன்ஃபெடரேஷன் மாதிரி. இப்போ எப்படி அமெரிக்கா இருக்கு, ஐக்கியம், பல நாடுகள் வந்து ஐக்கியமான ஒரு பெரிய நாடு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஐடியா தான் காமன்வெல்த். ஸோ எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, எல்லாருமே வந்து இதுல ஒரு பார்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துல காமன்வெல்த் பீரியட் வந்து அது ப்ரொடெக்டரேட் பீரியடும் சொல்லுவாங்க. இட் வாஸ் கன்சிடர்ட் டு பி த டார்க் ஏஜ் ஃபார் லிட்ரேச்சர் பிகாஸ் அந்த டைம்ல வந்து அவங்க சாமி கும்பிட்றத தவிர வேற எதுவும் பண்ணக்கூடாது, ட்ராமாலாம் வந்து மனுஷங்களை கெடுத்துரும் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களை ஒரு வேலையை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை, சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து சினிமா பார்க்கறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த நாட்டில் வந்து நான் சினிமாவே பார்க்க, எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கொரோனாவே எடுத்துக்கோங்களேன்.
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுனா ரொம்ப பிரியமாக பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஓடிடி ஷோஸ் ஆகட்டும், இந்த சில பேர் வந்து பாப்கார்ன் சாப்பிட்றதுக்குனே வந்து ஹோட்டல் இதுக்கு தேட்டர் போவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக இருக்கணும், அதுக்காக எந்த படம் போனால் என்ன அப்படிங்கறக்காக அவங்க ஏதோ ஒரு படத்துக்கு போய் தே வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அவங்க போய் அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு பேசிட்டு ஜாலியாக சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு வெளியே வரணும். இதுதான் வந்து அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. சில பேருக்கு வந்து மாலுக்கு போகிறது, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் வேணாப்பா நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு போவாங்க. சில பேருக்கு வந்து சும்மா ஜாலியாக கார்டனில் வந்து ஒரு ஜாகிங் போகணும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் என்னவா இருந்துச்சு, ஃபேவரட்டாக இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா திடீர்னு கொரோனா வந்தோன்னே நீங்கள் ரொம்ப பிடிச்ச பானிபூரியிலேருந்து டெய்லியும் குடிக்கிற டீ வரைக்கும் எல்லாத்தையும் உங்கள் வீட்டிலேயே செய்ய வேண்டியதாக இருந்துச்சு, ரைட்? ஸோ அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்க? சே அப்படின்றது இருக்குமா? இப்போ நல்லா அசியூம் பண்ணி பாருங்க, திடீர்னு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா லாக்டவுனையும் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க ஒரு நாள். நான் சொல்றது படிப்படியாக லாக்டவுன் ஓப்பன் பண்ணுறது இல்லை, ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிருந்தது. திடீர்னு அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து வழக்கம் போல் இந்த நாடே இயங்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. உங்களோட பானிபூரி கடையிலேருந்து எல்லா கடையும் ஓப்பன் ஆயிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்டு? சே, இந்த 3 மாதம் சாப்பிடாம இருந்த வெறியை வந்து நீங்கள் தீர்த்துக்கணும்னு என்ன பண்ணுவீங்கன்னா உடனே கமான், துணி தேவைப்படுதோ இல்லையோ துணி கடைக்கு போவீங்க. உங்களுக்கு வந்து பானிபூரி சாப்பிட்றதுக்கு உடல்நல சரியே இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பானிபூரி சாப்பிடணும்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் சும்மா ஒரு பேருக்காகவாது டு கெட் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் அந்த வேலையை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி யூ வில் கம்பல் யுவர் செல்ஃப் டு இட். ஏன்னா இத்தனை நாள் வந்து ஐ பின் ரெஸ்ட்ரைன் நாட் டு டூ அ பர்டிகுலர் ஒர்க் விச் ஐ திங்க் ஐ லவ் த மோஸ்ட். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ட்ராமாவும் அதே மாதிரி தான், க்ளோஷர் ஆஃப் தியேட்டர்ஸ். இந்த க்ளோஷர் ஆஃப் தியேட்டர்ஸ் எந்த அளவுக்கு மக்களை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குவாலிட்டியோட படம் ஓடிட்டு இருந்துச்சு, அதுக்கு மேல வந்து என்ன ஓடுனாலும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா கேடிவில ஓடுற படம் மாதிரி எந்த படத்தை போட்டாலும் பார்க்கறதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆளுங்க ரெடியா இருக்கனால அவங்க டிராமாங்கிற பேர்ல ரொம்ப கேவலமா கீழே இறங்கிட்டாங்க. என்னடா தம்பி இவ்வளோ கேவலமா கீழே இறங்கிட்டேங்கிற மாதிரி. ஷேக்ஸ்பியர் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கேரக்டரைசேஷன், dialogues, the three unities of drama such as what are the three unities சொல்லுங்க பார்க்கலாம்? Unity of place, time and action. ஸோ இந்த மாதிரி கிரீக் கிளாசிக்கல் ஐடியாஸோட டிராமா இருந்த ஒரு இடத்த கொண்டு வந்து டப்பாங்குத்து சாங்ஸ் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மாதிரினா தீம்ஸ் they came to the ground level or what do you call as ரொம்ப கேவலமான டிகேடன்ட் இதா போயிடுச்சு. தீம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அந்த ரெக்ளூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கிலீஷ்ல வந்து they have a word called recluse. கிரவுண்ட் லெவல் காமெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப தரமட்டமான காமெடிக்கு போயிட்டாங்க, கிரவுண்ட் லெவல் காமெடிஸ். அதுக்கடுத்து ஒரு ரெக்ளூஸ் லைஃப் ஸ்டைல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வந்து ஸ்பாயில் பிராட்னு சொல்லுவாங்க, ஸ்பாயில்டு பிராட், இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ அந்த ராஜா வந்து லைக் 1660 ரெஸ்டோரேஷன் பீரியட், ரெஸ்டோரேஷன் காமெடிஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ரெஸ்டோரேஷன் காமெடிஸ் வேர் ஆஃப் சப்ஸ்டான்ஷியல் இல்லை சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. ஸோ தீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஆஃப் க்ளோரியஸ் ஐடியாஸ், இட்ஸ் ஆல் அபவுட் சம் க்ரீப்பி அண்ட் லோலி காமெடிஸ். சிம்பிளா சொல்ல வச்சுக்கோங்களேன், கர்நாடிக் கச்சேரி கேட்டிருந்தவனை வந்து கூப்பிட்டு போய் டப்பாங்குத்து ஆடுறேன்னு சொல்லி உள்ள இறக்கி விட்ட மாதிரி ஆயிரும். ஓகேவா? அந்த மாதிரி வந்து நீங்க கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கேவலமா கொண்டு வந்துட்டாங்க. ஐ டென்ட் மீன் டப்பாங்குத்த கேவலம்னு நான் சொல்ல, பட் ரொம்ப மோசமான ஒரு இடத்துக்கு வந்து அது என்ன பண்ணிட்டாங்கன்னா லிட்ரேச்சரை கொண்டு போய் வச்சுட்டாங்க. டிராமால வர தீம்ஸ் எல்லாம் பார்க்க சகிக்கல, குடும்பத்தோட போய் யாரும் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து என்ன பண்ணிட்டாங்க, டிராமாவோட தீம்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி லோ லைங் காமெடிஸ், அதுக்கப்புறம் ஃபார்ஸ், அப்சல்யூட் ஃபார்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்சீன் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ரெஸ்டரேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய டைம்ல ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. எலிசபெத்தன் ஏஜ் வரைக்கும், இன்ஃபேக்ட் ஜக்கோபியன் ஏஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மென் வேர் ஆக்டர்ஸ், female actors were brought into the scene only during the restoration period. அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ the themes were depreciative themes
and it was all about mockery and lowly comedies. இந்த மாதிரி விஷயம் தான் ஓடிட்டு இருந்திருக்கும். அதனால வந்து பெருசா நீங்க லிட்ரேச்சரோட குவாலிட்டி பார்க்க முடியாது. இத்தனை நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க தியேட்டர்ஸ்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, என்ன முடியுமோ அதை பண்ணணுங்கிறதுக்காக அப்படியே ஒரு ஓட்டிட்டாங்க. ஸோ 1665 கிரேட் பிளேக் அண்ட் 1666 கிரேட் ஃபயர். இது ரெண்டும் வந்து இங்கிலாந்துல அந்த டைம்ல நடந்த ரெண்டு விஷயங்கள். ஃபர்ஸ்ட் பிளேக் வரும், அதுக்கப்புறம் ஃபயர் வரும். சரியா, இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதை தவிர பெருசா இதில் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆடுன்னு ஆடி ஃபுல்லா பார்ட்டி பண்ணி முடிச்சாச்சு. கம்மிங் பேக் டு த கொரோனா ஸ்டோரி. கொரோனா டைம்ல நீங்க ஃபுல்லா வீட்லயே உட்காந்து பைத்தியம் பிடிச்சி போய் கடைசியில வெளியே வந்தோம்னா ஃபுல்லா சுத்திட்டீங்க. இப்போ பாக்கெட்ல இருக்க கையில இருக்க காசு அத்தனையும் காலி ஆயிடுச்சு. இந்த மாசத்துக்கு நீங்க வந்து போட்ட பட்ஜெட்டை விட உங்களோட பட்ஜெட் வந்து எகிரிடுச்சு. பர்ச்சேஸ் ஆகட்டும், என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும், எல்லாம் முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்பதான் ஒரு ஓகே நம்ம ஏன் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஸ்பெண்டிங் ஸ்ப்ரீ. அந்த ஸ்பெண்டிங் ஸ்ப்ரீ வந்து கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு அப்பதான் தெரியும். அதே மாதிரி லிட்ரேச்சர்ல என்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப ரெஸ்ட்ரெயின்டா சாமி பாட்டை மட்டுமே பார்த்து 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 வெறுத்து போய் நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, ஃபுல்லா கேடிவி படமா ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடுப்பா என்ன பண்ணாங்க, தம்பி கொஞ்சமாவது யோசிச்சு பாருப்ப, ஒய் ஆர் வி டூயிங் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நம்ம இந்த மாதிரியா இருந்தோம், நம்மளோட தரம் என்ன அப்படின்னு சொல்லி மறுபடியும் they started to think, they got their sanity back. அப்பதான் என்னாச்சுன்னா இந்த நியோ கிளாசிக்கல் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ நியோ கிளாசிக்கல் பீரியட்ல வந்து நம்ம ரெண்டு விஷயம் கொண்டு வந்துடலாம். ஏஜ் ஆஃப் ட்ரைடன்னு கூட அது சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் ஏஜ் ஆஃப் ட்ரைடன் என்னன்னு. பட் இதை வந்து நம்ம லிட்டரரி கிரிட்டிசிசம்ல ட்ரைடனை பத்தி பார்க்கும்போது நிறையவே பார்ப்போம். ஸோ ஐ எம் ரிசர்விங் ட்ரைடன் ஃபார் லிட்டரரி கிரிட்டிசிசம் கிளாஸஸ். சரியா? ஸோ இப்போ வந்து வி கெட் பேக் டு திஸ் பீரியட். நியோ கிளாசிக்கல் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஹாஃப் த ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன் இன் இங்கிலாந்து, ஹாஃப் த என்ன சொல்றது ரொமான்டிக். அதாவது ரெண்டு சூப்பரான விஷயம் நடந்திருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியோ கிளாசிக்கல் பீரியட், இன்னொன்று வந்து ரொமான்டிக் பீரியட். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வில் பி டிஸ்கஸிங் அபவுட் த நியோ கிளாசிக்கல் பீரியட், நாட் ரொமான்டிக் பீரியட். பிகாஸ் ரொமான்டிக் பீரியடுக்கே வந்து நமக்கு என்ன வேணும், தனியாகவே இன்னொரு கிளாஸ் வச்சிருக்கோம். ஸோ நியோ கிளாசிக்கல் பீரியட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, த ஃபண்டமெண்டல் எலமெண்ட் ஆஃப் நியோ கிளாசிசம் இஸ் நத்திங் பட் கோயிங் பேக் டு கிளாசிக்கல் ஐடியாஸ். நான் தான் சொன்னேனே, கிரீக் பிலாசபர்ஸையும் ஷேக்ஸ்பியர் லைக் அவங்க சொன்ன அத்தனை எலமெண்ட்ஸை வச்சு நடந்த டிராமா இங்க, இவங்க சம்பந்தமே இல்லாம நடந்த இந்த தெருக்கூத்து எங்க, இவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, ஐயோ தெருக்கூத்து, நான் தெருக்கூத்து தப்பா சொல்லக்கூடாது, ஐம் சாரி, ஐ டேக் மை வேர்ட்ஸ் பேக். இவங்க பண்ற கூத்து எங்க, கேலி கூத்துன்னு வச்சுக்கோங்க, கேரிகேச்சர்ஸ் தான். ஸோ என்னாச்சு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இவங்க வந்து ரொம்ப கேவலமா தீம்ஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப மோசமா வந்து தே ஸ்டார்டட் டு மூவ். ஸோ இதைத்தான் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை அழகா ஹேண்டில் பண்ணோன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் ரொம்பவே வந்து குடிச்சிட்டு ஆடுற மாதிரி ஆட ஆரம்பிச்சாங்க. உண்மையிலேயே அதான் நடந்தது. ஸோ த ரெஸ்டரேஷன் சொசைட்டி வாஸ் கன்சிடர்ட் டு பி தி மோஸ்ட் இம்மாரல் சொசைட்டி. இதை நான் சொல்ல, நீங்க வந்து சோஷியல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்துல எடுத்து பாருங்க, இல்லை ஈவன் லிட்ரேச்சர் பீரியட் ஆஃப் லைக் ஏஜ் ஆஃப் ட்ரைடன் எடுத்து பாருங்க. ஸோ இந்த ரெஸ்டரேஷன் பீரியடே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மார்க்ட் பை இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இம்மாரல் தீம்ஸு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். என்ன சொல்றதுன்னா, மாரலி ரொம்பவே வந்து ரெஸ்ட்ரெயின்டாக இருந்த ஒரு கம்யூனிட்டி ஃப்ரீயாக ஆனோன்னா தே வில் பி கம்ப்ளீட்லி ரெக்ளூஸ். ஓகே, இன் சர்ச் ஆஃப் லிபர்ட்டி தே பிகேம் லிபர்டீன். லிபர்ட்டிக்கும் லிபர்டீனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஜஸ்ட் செக் யுவர் டிக்ஷனரி, லிபர்டீன் என்னன்னு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டிகிரேடான ஒரு சொசைட்டியா மாறிடுச்சு. அவங்களோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா, என்னையா அது இங்கிலாந்து இந்த அளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு காரி துப்புற அளவுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, மற்ற ஃபோக்ஸ், நம்மளுடைய மற்ற போயட்ஸும் ரைட்டர்ஸும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தே வாண்டட் டு கெட் பேக் தி ஓல்டு க்ளோரி ஆஃப் இங்கிலாந்து. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த கிளாசிக்கல் லேர்னிங். ஸோ முதல்லயே கிளாசிக்கல் லேர்னிங் இருந்துச்சு. இதை எப்படி வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்கன்னா, நியோ கிளாசிக்கல் அப்படின்னா, நியோ அப்படின்னாவே நியோ கிளாசிக்கல் பீரியட். ஸோ இந்த பீரியட் இஸ் மார்க்ட் பை
sanity in the sense ரொம்ப marked perfection, kind of formal tone. It was in more formal tone, and it was all about serious subjects, okay, and kind of mockery, serious subjects and mockery. இதைத்தான் வந்து அவங்க என்ன பண்ணாங்க இந்த பீரியட்ல அதிகமா கொண்டு வந்தாங்க. ஸோ ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன் 1688, 1789 ரொமான்டிக் பீரியட், 1832 ஏஜ் ஆஃப் ரிஃபார்ம். இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த பீரியடை வந்து இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ். ஸோ நிறைய பொலிட்டிக்கல் ஐடியாஸ் வந்து வருது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கிவ்ஸ் டு மெனி, it gives birth to many political ideas such as Marxism and socialism, etc., etc. Rousseau எல்லாம் வந்து இந்த டைம்ல தான் வந்து என்ன பண்ணுவாரு, he started to express his ideas on the classical rights of man, freedom, etc. 1775 again தாமஸ் ஜெஃபர்சன், தாமஸ் பெயின், இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மனுஷங்களை பற்றியும் த ஈக்குவாலிட்டி ஆஃப் ரைட்ஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த மாதிரி பல ஐடியாஸை வந்து இந்த டைம்ல தான் என்ன பண்றாங்க, they started to express and spread those ideas. ஓகே, ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் அண்ட் குவீன் ஆனி ஆஃப் இங்கிலாந்து, ஜார்ஜியன் எரா, கிங் ஜார்ஜ் ஃபர்ஸ்ட், ஜார்ஜ் ஃபோர்த்து. அதுக்கு அடுத்து அகைன் வி ஹாவ் வில்லியம் ஃபோர்த் அண்ட் குவீன் விக்டோரியா. குவீன் விக்டோரியா வந்து பார்த்தீங்கன்னா 1832 கிட்டத்தட்ட 1901 வரைக்கும் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஷி வாஸ் கன்சிடர்ட் டு பி த லாங்கஸ்ட் ரூலிங் மொனார்க் ஆஃப் இங்கிலாந்து. ஆனால் அதை வந்து யார் பிரேக் பண்ணியிருப்பா அப்படின்னா குவீன் எலிசபெத் II பிரேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல் அபவுட் Neoclassical periods history. So let's delve into the themes of Neoclassicism. Neoclassicismல வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா ஆடி முடிச்சாச்சு. ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலைமை சொந்தமடாங்கிற மாதிரி. அதாவது ப்ரொடெக்டரேட் பீரியட்ல இட் வாஸ் கன்சிடர்ட் டு காமன்வெல்த், எரா ஆஃப் காமன்வெல்த் வந்து இட் வாஸ் கன்சிடர்ட் டு பி கம்ப்ளீட்லி a dark age. You just have to pray, nothing other than praying. ஸோ அந்த அளவுக்கு 24/7 பக்தி சேனல்ல வந்தவங்க உடனே என்ன பண்ணான், அந்த ரெஸ்டோரேஷன் பீரியட்ல அப்படியே அவன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து அடல்ட் ப்ரோக்ராம்ஸா மாறிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு மோசமானதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, they wanted to reform the society and of course the literary arena. அவங்க என்ன பண்றாங்கன்னா they wanted to bring sanity. தம்பி கொஞ்சம் யோசிப்பா, என்ன பண்ணி போனா ரொம்ப சாமி கும்பிட்ற, இல்லாட்டி ரொம்பவே வந்து பேடா சுத்திட்டு இருக்க, ரெண்டும் வேண்டாம், நார்மலா இரு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா ரியலிசத்தையும் ரேஷனலிசத்தையும் கொண்டு வராங்க. ரியலிசம், ரேஷனலிசம் அண்ட் ரீசன். திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி எரா ஆஃப் ரீசன், தி ஏஜ் ஆஃப் ரீசன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க ஃபுல்லா வந்து என்ன சொல்றது, இஃப் யூ ஆர் ஜஸ்ட் இன்டாக்சிகேட்டட், இஃப் யூ வேர் அண்டர் இன்டாக்சிகேஷன், அப்ப என்ன ஆகும்னா என்ன சொன்னாலும் மண்டையிலேயே ஏறாது. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓகே இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு they started to give out or they started to produce those works which gave a kind of an understanding to the people that okay, neither of the extremes will benefit us. So அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஓகே இதுதான் உண்மை, வாழ்க்கையோட உண்மை இதுதான் வந்து அல்டிமேட் ரியாலிட்டி. ஸோ we have to adjust according to the reality அப்படின்னு சொல்லி மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ஸோ the qualities of clarity, simplicity, smoothness, polishedness, அதுக்கடுத்து கன்வென்ஷன்ஸ் எல்லாமே வந்து என்னாச்சு, they started to rebuild. Poetic decorum was maintained, stay within the bounds of what conventional poet was expected to do. இது எல்லாமே என்னது, அந்த டைம்ல நடந்த விஷயங்கள். நெக்ஸ்ட், didacticism was considered to be an element of literature, teaching and instruction within a work of literature. அதாவது என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க. ஏன்னா நீங்க வந்து இவ்வளவு தரங்கிட்டு போகக்கூடாது, மனுஷன் வந்து ஒரு பேசிக் ஹியூமன் மாராலிட்டி அண்ட் பேசிக் ஹியூமன் டீசன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேரி ஓவர் பண்ணணுங்கிறத வந்து ரொம்ப அழகா இங்க வந்து எம்பசைஸ் பண்ணியிருக்கோம். இது ஆல் த லிட்டரரி ஒர்க்ஸ். ஓகே, ஸோ தே ஹேட் திஸ் 3R அண்ட் 3R, அப்புறம் ஒரு D, டைடாக்டிசிசம். இதெல்லாம் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம விஎக்ஸ்டில சட்டையரை வச்சு சொல்றாங்க. அதுக்கடுத்து ஹீரோயிக் கப்லெட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், நியோ கிளாசிசம்ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர வேண்டிய ஆள் யாரு அப்படின்னா போப்பு, அலெக்சாண்டர் போப். சட்டையர் அந்த மாதிரி வந்து நார் அடிச்சு வச்சிருப்பாரு. மாக் எபிக், இவர் சொன்னாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர வேண்டியது மாக் எபிக் தான். ஸோ திஸ் ஜானர் வாஸ்
made so famous by அலெக்சாண்டர் போப். அலெக்சாண்டர் போப் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரோட ரொம்ப ஃபேமஸான ஒர்க் த ரேப் ஆஃப் த லாக். ஒன்றும் கிடையாது, நாட்டில் எவ்வளவோ பெரிய பெரிய சண்டையெல்லாம் நடந்துட்டு இருக்கும். மகாபாரத போர் மாதிரி ஒரு கதை நடந்திருக்கும். இது ஹெலன் ஆஃப் ட்ராய். ஐ ஹோப் யூ நோ த ஸ்டோரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு நாட்டோட ராஜாவோட ஒய்ஃபு, அஃப்கோர்ஸ் நாட்டோட ராணியை வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, ஒருத்தன் கள்ளக்காதலை வந்து கூட்டிகிட்டு ஓடி இருப்பான். அவன் கூட்டிகிட்டு போய் ட்ராயிங்கிற நகரத்துக்குள்ளே வச்சு லாக் பண்ணிக்குவாங்க. இந்த ட்ராயிங்கிற நகரத்தை வந்து உள்ளேயே போகவே முடியாது, இம்பெனிட்ரபிள் ஃபோர்ட்ரஸ். ஸோ அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே வந்து இந்த ராஜா போய் எப்படி தன்னோட ஒய்ஃபை மீட்டாருங்கிறது அந்த ஸ்டோரி. அதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 கப்பல் எடுத்துகிட்டு போய் பல்லாயிரம் பேர்த்த சாவடிச்சு கடைசியில் வந்து அந்த கோட்டையை உடச்சி உள்ளே போய் என்னென்னமோ பண்ணி அது வேற கதை. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இலியடுமாங்க. அதையே அந்த ஒர்க் பேர் இலியட், கிட்டத்தட்ட மகாபாரதம் மாதிரி தான். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அவ்வளோ பெரிய ஸ்டோரி எடுத்துக்கொண்டு போய் நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவார், அந்த மாதிரி பண்ணி வச்சாங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தமிழ் படம் 2 மாதிரி அது வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை கலாய்ச்சி விட்டாங்க. அந்த கலாய்க்கிற ஸ்டைல் பேர் தான் என்னன்னா மாக் எபிக். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. தமிழ் படம் 2 வந்து எடுத்த டைம் எது, நியோ கிளாசிக்கல் பீரியட். ஓகேவா? ஒருவேளை சிவா வந்து மெர்சி சிவா வந்து அந்த டைம்ல இருந்திருந்தாருன்னா மேபி அவர் ஆஸ்கார் அவார்ட் கூட அந்த டைம்ல இங்கிலாந்துல வாங்கியிருக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, தே வாண்டட் டு எஜுகேட் பீப்புள், பட் இன் அ ஃபன்னி வே. அதை வந்து அவங்களோட தப்பை வந்து சுட்டி காட்டுறது எப்படி, விவேக் மாதிரி சுட்டி காமிக்க ட்ரை பண்ணாங்க. இதை மட்டும் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ ஹீரோயிக் கப்லெட்டு, சட்டையர், டைடாக்டிசிசம், ரீசன், ரேஷனலிசம், ரியாலிட்டினாவே அது 3 தான். இந்த 3 வந்து எங்கே வந்திருக்கும்னா நியோ கிளாசிசம்ல வந்திருக்கும். அதுக்கு அடுத்து வந்து கண்டினியூஸா ரொமான்டிக் ஏஜ் தான் வந்திருக்கும். இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஐ டோன்ட் திங்க் யூ நீட் திஸ். இதை ஒரு தடவை சும்மா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஜார்ஜ் III of the England was the king at the time of American Revolution. Okay, but he was often considered to be a mad king. He ruled during the conflicts of French Revolution and Napoleonic Wars. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் திஸ். ஜான் ரைடன். இந்த சாப்டர்ஸ் ஆத்தர்ஸ் வந்து யாரு அப்படின்னா, ஜான் ரைடன், ஜொனாதன் ஸ்விஃப்ட், டேனியல் டீஃபோ, அலெக்சாண்டர் போப்பு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் வெஸ்லி, ஐசக் வாட்ஸ், அதுக்கடுத்து சாமுவல் ஜான்சன், ஜேம்ஸ் பாஸ்வெல், தாமஸ் கிரே, ஆலிவர் கோல்ட்ஸ்மித், ராபர்ட் பர்ன்ஸ், ஆடம் ஸ்மித், வில்லியம் கூப்பர், எட்வர்ட் கிப்பான், ஜான் லாக். இவங்க எல்லாரும் வந்து நான் இங்கே ரொம்ப மினிமமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆளுகளை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் ஹென்ரி ஃபீல்டிங், பமிலா நாவலை வந்து எழுதினவர். பமிலா அப்படின்னா என்னது, ஒரு நல்ல பெண் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த டைம்ல இந்த பர்டிகுலர் எரா வாஸ் கன்சிடர்ட் டு பி அ பிளாக் பஸ்டர் எரா ஃபார் ப்ரோஸ் ரைட்டிங். ப்ரோஸ் ரைட்டிங் வந்து ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டா எந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகுது, ஜாக்கோபியன் ஏஜ்ல ஸ்டார்ட் ஆகுது. பட் அதை வந்து ஃபுல் ஃபிளெஜ்டாவே வந்து லிட்ரேச்சரோட பிரைமரி மோடா மாத்தினது யாரு அப்படின்னா, இந்த நியோ கிளாசிக்கல் அண்ட் ரொமான்டிக் ரைட்டர்ஸ். அவங்க டைம்ல வந்து என்ன சொல்றது, நாவல் அப்படிங்கிற ஐடியா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எஸ்ஏஸ் எழுத ஆரம்பிச்சாங்க. பிக்விக் பேப்பர்ஸ், இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியன் ஏஜ்ல எழுதப்பட்ட ரைட்டர்ஸ். அந்த ரைட்டர்ஸ் யார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லலாம் அப்படின்னா சார்ல்ஸ் டிக்கன்ஸ், அதுக்கடுத்து ஸ்பெக்டேட்டர், அப்புறம் டேட்லர் அப்படின்னு சொல்லி மேகசின்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்னு நீங்க தான் மென்ஷன் பண்ணோம். ஐ அகைன் செட் த நேம்ஸ் ஆஃப் தேர் பப்ளிகேஷன். ஒன் வாஸ் ஸ்பெக்டேட்டர், தி அதர் ஒன் இஸ் டேட்லர். ஒருத்தர் பேர் வந்து அடிசன், ஜோசப் அடிசன், அண்ட் இன்னொருத்தர் யாரு, ஓகே, இதை மட்டும் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் ஜான் ரைடன். சொன்ன மாதிரி ஜான் ரைடன் வந்து ஒரு அரசவை கவிஞர். அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் கால்ட் அஸ் தி போயட் லாரியட் அட் த டைம். இவர் வந்து நிறைய ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. அதுல ஹீரோயிக் கப்லெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. ஆனஸ் மிராபிளஸ், அப்புறம் அதை விட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்சலோம் அண்ட் அக்கிட்டோஃபில், இதெல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் மேட் ஹிம் வெரி ஃபேமஸ். அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஆண்டனின் கிளியோபாட்ரா பத்தி எழுதியிருப்பாரு. ஆல் ஃபார் லவ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு. அது வந்து ஆண்டனின் கிளியோபாட்ரா ஸ்டோரி தான். ரொம்ப கேவலமாக தான் இருக்கும், ஆனாலும் தெரிஞ்சுக்கோங்க.
மற்றபடி ட்ரைடன் வந்து பார்த்தீங்கன்னாவே ஒரு ட்ரை டென் தான். ரொம்ப அவரோட ஒர்க்ல நீங்க என்ஜாய் பண்ணி எல்லாம் படிக்க முடியாது. அவர் வந்து ரொம்பவே மோசம். இந்த சென்ஸ் லிட்டரரி ஒர்க்ல வந்து அவர் ஹீஸ் வெரி பேட். ஆனா ஒரு விஷயம் வந்து அவரை பத்தி சொல்லணும் என்ன அப்படின்னா, அவர் எல்லா ஃபீல்டுலையுமே வந்து ஹி ட்ரைட் ஹிஸ் ஹேண்ட்ஸ். ஒன்று வந்து போயிட்ரி, இன்னொன்று வந்து கிரிட்டிசிசம், அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராமா. இந்த மூணுலையுமே வந்து அவர் ஓரளவுக்கு வந்து ஒர்க் படிக்கிற அளவுக்கு பேரபிள் ஒர்க்ஸாக பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் டிஃபோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராபின்சன் க்ரூசோ உங்களுக்கு நல்லா தெரியும். ராபின்சன் க்ரூசோ வாஸ் கைண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஒர்க்ஸ் அட் த டைம். அதுக்கடுத்து லூயிஸ் கெரால், இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. began his career as Daniel Hoosier. Next வந்து ironic pamphlet landed him in pillory, but he was applauded by the crowds. பில்லரி அப்படின்னு என்னன்னு பார்த்துக்கோங்க. பில்லரிங்கிறது நத்திங் பட் லைக் அவர் வந்து ஒரு கம்முன்னு இருக்க மாட்டாரு. நான் கம்முன்னு இருந்தாலும் என் வாய் கம்முன்னு இருக்காது அப்படிங்கிற டைப்ஸ். ஸோ ராபின்சன் க்ரூசோ 1719 அலிகரி ஆஃப் ஹிஸ் லைஃப். தனியாக போய் அந்த ஊரில் மாட்டுறது, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாரு, how he came out is the story. ஸோ மேன் ஃப்ரைடே, இங்கே வந்து தீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லேவரி வந்து உள்ள ஒன் ஆஃப் த அக்செப்டட் நார்ம்ஸ் அண்ட் அக்செப்டட் அண்ட் செலிப்ரேட்டட் மூமெண்ட்ஸாக கூட இருக்கும் ஸ்லேவரி பற்றி பேசுறது. பிகாஸ் அட் த டைம் it was a custom to have a slave. Next, Jonathan's fifth, Gulliver's Travels. His cause, the advancement of reason, worked as a parish priest in Ireland. ஜொனாதன்ஸ் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பண்ணியிருப்பாரு. அவர் வந்து ஒரு சர்ச், அயர்லாண்டில் இருக்கக்கூடிய சர்ச்சில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொசிஷனில் இருந்தவர். பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலிவர்ஸ் ட்ராவல், அதுக்கடுத்து மாடஸ்ட் ப்ரப்போசல், இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாரு. அவரோட ஒர்க்ஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன விஷயம் அப்படின்னா, சில நேரத்தில் தவளை தாமாயாலேயே கெடும் அப்படிம்பாங்க. இவரோட சில ஒர்க்ஸ் வந்து இவரோட ப்ரொமோஷனுக்கே என்னாச்சு, though he gave it anonymous, he published it anonymously. அவரோட ஒர்க்ஸ்ன்னு வந்து எப்படியோ சீனியர் கிளரிக்ஸுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இவருக்கு ப்ரொமோஷன் கடைசி வரைக்கும் கொடுக்கவே கிடையாது. ஸோ ஜொனாதன் ஸ்விஃப்டோட லைஃப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கலிவர்ஸ் ட்ராவல்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் அப்படின்னா ப்ராப்டிங் கேங், அதுக்கடுத்து அவங்க எந்த ஊருக்கு போனாங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் அலெக்சாண்டர் போப் வந்து நான் சொன்ன மாதிரி எஸ்ஏ ஆன் மேன், எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம். ஹி வாஸ் கால்ட் அஸ் த மாஸ்டர் ஆஃப் டைடாக்டிசிசம். அதாவது காமெடியும் பண்ணியிருப்பாரு, கலாய்ச்சும் இருப்பாரு. ஆனாலும் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஹி வுட் ஹவ் டாட் பீப்புள் சம்திங் வித் ஹிஸ் ஒர்க்ஸ். ரேப் ஆஃப் த லாக் இஸ் ஒன் ஆஃப் தி பிரைமரி ஒர்க்ஸ் ஆஃப் அலெக்சாண்டர் போப். அதுக்கடுத்து எபிசில்ஸ் டு டாக்டர் ஆர்பத்நாட், இதுவும் வந்து அலெக்சாண்டர் போப்போட ஒன் ஆஃப் த நோட்டபிள் ஒர்க்ஸ். Isaac watched heavenly joy on earth, the Christian race breathing after the Holy Spirit, against idleness and mischief, when I survey the wondrous cross. O God, our help in ages past, alas, and did my Savior bleed, joy to the world. Wrote sacred poetry and hymns. அதுக்கடுத்து சார்ல்ஸ் வெஸ்லி, இவர் வந்து ஓகே டைப்ஸ். He found the conversion with Moravians in Germany and Holland and took up the task of bringing true conversion to England. Outdoor preaching, இவரும் வந்து லைக் கைண்ட் ஆஃப் அ ரிலீஜியஸ் ரைட்டர். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏஜ் ஆஃப் ஜான்சன் உங்களுக்கு நல்லா தெரியும். ஜான்சன் சாமுவேல் ஜான்சன் 1755. 1755 என்னது, டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஹி பப்ளிஷ்ட் த இங்கிலீஷ் டிக்ஷனரி. இவர் வந்து ரொம்ப இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா இங்கே இருக்காரு பாருங்க, ஆலிவர் கோல்ட்ஸ்மித். இவர் தான் வந்து ஜான்சனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவர் எழுதின ஒரே நாவல் வந்து பார்த்தீங்கன்னா தி விகார் ஆஃப் வேக்ஃபீல்ட். ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர் வந்து ஒரு ட்ராமாவாக இருக்கும். இந்த டெசர்டட் வில்லேஜ் வந்து ஒரு போயமாக இருக்கும். லிட்ரரி ப்ரொட்டீஜ் அப்படின்னாவே வந்து அப்ரசன்ட்னு வச்சுக்கோங்களேன். லிட்ரரி ப்ரொட்டீஜ் ஆர் கலை உலக வாரிசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது லிட்ரரி ப்ரொட்டீஜ் ஆஃப் சாமுவேல் ஜான்சன். ஸோ ஹி அச்சீவ் எக்ஸலன்ஸ் இன் 4 genres: essay, novel, drama, and formal poems of reflection. Vicar of the Wakefield satirizes the English social behavior of the day. அதுக்கடுத்து ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்குவர் இஸ் த காமெடி ஆஃப் மேனர்ஸ். ஸோ இந்த ஒரு பீரியட்ல, நியோ கிளாசிக்கல் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நியோ கிளாசிக்கல் கம் ரொமான்டிக் பீரியட், சில எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ராமா வேர் லைக் சோ லவ்லி. இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து
ஃபுல்லா போயட்ரி இருந்துச்சு. அதுக்கடுத்து பாட்டு மூலமா டிராமா எழுத ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா தி ஸ்டார்டட் டு மூவ் டுவர்ட்ஸ் ப்ரோஸ். இப்போ ப்ரோஸ் பார்த்து பார்த்து அவங்களுக்கு போர் அடிச்சனால நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா போயட்ரியும் ப்ரோஸையும் கம்பேர் பண்ணணும், சரி டிராமாவையும் ப்ரோஸையும் வந்து கம்பைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரோஸ் இருக்க மாதிரியே டைலாக்ஸ், அதாவது ப்ரோஸ் டைப்ல வந்து டைலாக்ஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து ப்ரோஸ், அதாவது ஒரு சும்மா அப்படியே பேசுறது, நம்ம இப்போ டெய்லியும் பேசுற மாதிரி டைலாக்ஸை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா they either carried the name of sentimental comedy or comedy of manners. அந்த டைம்ல வந்து ஃபாப்பரி அப்படிம்பாங்க, FOPPERY. ஃபாப்பரி அப்படின்னா நாங்கெல்லாம் வந்து கொப்பளிச்சா பன்னீர், நாங்க கொப்பளிக்கிறது பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. குடிக்கிறது தண்ணி ஆனா பேசுறது வந்து பாயசம் குடிச்ச மாதிரி பேசுறது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பாயசம் குடிச்ச எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். அந்த டைம்ல வந்து கல்ச்சர் வந்து என்னன்னா, இங்கிலாந்து ஹேட் அன் ஆக்வர்ட் கல்ச்சர். அதே பிரான்ஸுக்கு போயிட்டு வந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்ச்சுரல் கேபிட்டல் பிரான்ஸுங்கிற ஐடியா அந்த டைம்ல வந்து இங்கிலாந்துல ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஸோ தே ஆல்வேஸ் ஹேட் திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு ஹிப்போக்ரஸின்னு சொல்லலாம். ஸோ என்னன்னா லைக் ஐ ஆல்வேஸ் மெயின்டைன் அ சூப்பர் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி தே வாண்டட் டு ஷேர் ஆர் கிரியேட் அன் இல்யூஷன் தட் தே ஹாவ் அ வெரி குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர், தே ஹேட் அ வெரி குட் சென்ஸ் ஆன் நாலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் they wanted to present themselves in a very lavish lifestyle. ஸோ அந்த லாவிஷ் லைஃப் ஸ்டைலை வந்து ஷோ பண்ற டைம்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா தே மேட் அ யூனோ they made themselves as the butt of laughing jokes. They became the laughing stock. அந்த மாதிரி கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் புது பணக்காரர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கண்ட்ரி அப்பதான் வந்து இட் இஸ் கெய்னிங் இட்ஸ் ப்ரோவஸ். அதாவது ப்ரொடக்ஷன் நடக்குது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட டைம் 1840s. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் முடிஞ்சோன்னு என்ன ஆகுது அப்படின்னா எல்லார்கிட்டையும் காசு வர ஆரம்பிக்குது, பட் தே டோன்ட் நோ ஹவு டு ஆக்ட் ப்ராப்பர்லி. அதாவது சிவிலைஸ்டா எப்படி வந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ வாட் தே டிட் வாஸ் தே ஷோட் ஆஃப். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து சிம்பிளா சொல்லணும்னா கோட் ஷூட்டே போட தெரியாத ஒரு ஆள் வந்து கோட் ஷூட் போட்டு வந்தா எப்படி இருக்கும். ஸோ டை ஒழுக்கமா கட்டியிருக்க மாட்டாங்க, அந்த ஷர்ட்டை வந்து டக் இன் பண்ணாம டக் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஷூஸ் வந்து என்ன பண்றது, ஷூஸ் போடுறதுக்கு பதிலாக ஃபுல்லா டக் இன் பண்ணிட்டு ஹவாய் செப்பல் போட்டு வந்தா எப்படி இருக்கும். அந்த மாதிரி வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ காமெடி. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனல் காமெடிஸ் அது வந்து நிறைய இருந்துச்சு. இது சென்டிமெண்டல் காமெடின்னு சொல்லுவாங்க, ஆர் காமெடி ஆஃப் மேனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இம்ப்ராபபிளான விஷயங்கள் எல்லாம் பண்ணதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் மிஸ்ஸஸ் மேலப்ராபிசம் தான் சொல்ல வரதை விட்டு போட்டு வேற ஒன்று வந்து அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க தவறுதலா. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸையும் கேரக்டரைசேஷனையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதில் ப்ரையரைடைஸ் பண்ணி அந்த ஒர்க்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அந்த பர்டிகுலர் எராவோட நல்ல விஷயம். அண்ட் அகைன் ரொம்ப முக்கியம் போயிட்டு இருக்கக்கூடிய போயட்ரியை வந்து அழகா கொண்டு வந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் பீரியட். நான் சொன்ன மாதிரி ட்ரைடனோட பீரியட் ரொம்ப ட்ரையான பீரியட். வி டிடன்ட் ஹேவ் ஸோ லவ்லி லிட்ரரி ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் நியோ கிளாசிக்கல் பீரியட் வரும். லாஜிக் பேசிட்டு இருக்கவன் அழகாவே எதுவும் சொல்ல மாட்டான். நல்லா நோட் பண்ணி பாருங்க, ரொம்ப லாஜிக் பேசிட்டு இதான்ப்பா யதார்த்தம்னா வாழ்க்கையில வந்து அந்த கலர்ஃபுல் ஃபீலே உங்களுக்கு வராது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், லிட்ரேச்சர் இஸ் ஆல் அபவுட் தி எம்பலிஷ்மெண்ட் அண்ட் த ட்ரூத், எம்பலிஷ்மெண்ட் ஆஃப் ட்ரூத். ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாம் சாக போறோம், அதான் உண்மை. ஆனா லிட்ரேச்சர் என்ன சொல்லுதுன்னா நீ வாழ்ற வரைக்கும் நல்லா வாழு அப்படின்னு சொல்லும், அவ்வளவுதான். நீ எப்படினாலும் நீ சாகத்தான் போற, அது வரைக்கும் வாழ்ந்துக்கோன்னு சொல்றதுக்கு பதிலா நீ வாழ்ற வரைக்கும் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதான் லிட்ரேச்சர். உண்மையை வந்து நம்மளுக்கு மனசு உறுத்தாத மாதிரி சொல்லிடும். அப்ப என்னன்னா இப்போ ரியலிசம் பேசுறேன்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி இருந்தாலும் நீ செத்ததுக்கு அப்புறம் நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ரொம்ப நெகட்டிவ் கனெக்டேஷன்லயே பேசிட்டு இருப்பாங்க. நான் என்னப்பா சொல்றது, உண்மையை தானே சொல்றேன், இதான் நடக்க போகுது, அப்புறம் என்னத்த போய் நான் வந்து உனக்கு நல்லது சொல்றது அப்படின்னு சொல்லி. இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எப்படி இருந்தாலும் டைவர்ஸ் தானே ஆக போகுது, அப்புறம் என்ன, சரி நான் கல்யாணத்துக்கு வந்துடுறேன் அப்படிம்பாங்க. இல்லாட்டி வீடு கட்டியிருக்கேன், புனியோஜனை வச்சிருக்கேன் அப்படின்னா, ஓ வீடு கட்டியிருக்கீங்களா, கடனை கட்டிட்டீங்களா, எல்லாரும் வீட்டை கட்டிடுறாங்க, கடன் தான் யாருனாலையும் கட்ட முடியறது இல்லை, சரி எப்போ விசேஷம் அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர்த்துக்கிட்ட போய் சார் இந்த மாதிரி எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா,
ஓ கவர்மெண்டே மாறிட்டு இருக்கு, கவர்மெண்ட் ஜாப் மட்டும் என்ன ஆக போதோ, சரி கண்டனாய்க்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது, வாழ்த்துக்கள்ங்க அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா, எரிச்சல் பிடிச்ச மாதிரியே பேசிட்டு இருந்தா என்ன ஆகும் வாழ்க்கையில? பிலாசபர்ஸை வந்து நாட்டில் பாதி பேத்துக்கு பிடிக்காத மெயின் காரணம் என்னன்னா, அவன் உண்மையை பேசுறன்னு ரொம்ப உண்மையை பேசிடுவான். இப்போ என்ன ஆச்சுன்னா, நியோ கிளாசிக்கல் பீரியட் தன்னோட முந்தைய பீரியடான ரெஸ்டரேஷன் வந்து என்ன பண்ணுச்சுன்னா சுத்தமா பிடிக்காம இருந்துச்சு. இப்போ இந்த ரெஸ்டரேஷன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ரொம்ப ஆட்டம் போட்டனால நியோ கிளாசிக்கல் ஆட்டத்தை ஃபுல்லா கம்மி பண்ணிருச்சு. இப்போ நியோ கிளாசிக்கல் வந்து ரொம்ப டிசிப்ளின்டா தன்னை காமிச்சனால அதுக்கு அடுத்து வந்த பீரியட் வந்து என்னாச்சு, இதுக்கு மேல வந்து நம்ம பண்ணோம்னா பைத்தியம் பிடிச்சிரும்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் சீரியஸாவும் இருந்தீங்கன்னா லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஹேவிங் ஃபன்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, they started to love things, rom-com or romantic period. ஸோ இந்த நியோ கிளாசிக்கல் பீரியட், அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்த ஒரு பீரியடை இந்த ரொமான்டிக் மோடுக்கு ஸ்விட்ச் பண்றதுக்கு ஒருத்தர் தேவைப்பட்டார். அது யாரு அப்படின்னா தாமஸ் கிரே. இவ்வளவுதான் மேட்டர். ஸோ ஹி வாஸ் கால்ட் அஸ் தி டிரான்சிஷன் போயிட். தாமஸ் கிரே யார் அப்படின்னா, எலிஜிரேட்டட் இன் அ கண்ட்ரி சர்ச் யார்ட். He was educated at Eton and Cambridge. Poems of Zomber reflection regarded as the best of mid-century poets. So he is also called as the mid-century poets. நடுவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெட்டாபிசிக்கல் போயிட்ஸ் வருவாங்க, இன்னொரு 2-3 ஸ்கூல்ஸ் ஆஃப் போயிட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஆனாலும் வந்து they fail to make a mark. அவ்வளோதான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் வந்து he stood as a transitional poet. He connected, actually he belonged to the neoclassical tradition, but he served as a person, a predecessor to the romantics. ஸோ ரொமான்டிக் போயிட்ரியும் அவர் வந்து என்ன பண்ணாரு, ரொமான்டிக் போயிட்டுக்கும் ஒரு 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 ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டை கொடுத்தாரு. அதே சமயம் இவங்களை மட்டும் டிபார்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, he showed his allegiance to both of them. தாமஸ் கிரே வந்து டெக்னிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போயிட்டு, அதை பார்த்துக்கோங்க. ஜேம்ஸ் பாஸ்வெல், த லைஃப் ஆஃப் சாம்பிள் ஜான்சன். இவர் வந்து ஜான்சனோட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், லாயர், ஃப்ரெண்ட் ஆஃப் ஜான்சன். சாம்பிள் ஜான்சன் wrote this biography with eye for detail. அப்புறம் ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்ஸ் ஆஃப் போயிட்ஸ்னு ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாரு, அதுவும் வந்து இஸ் கன்சிடர் டு பி ஒன் ஆஃப் ஹிஸ் மாஸ்டர் பீசஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராபர்ட் பர்ன்ஸ், உங்களுக்கே நல்லா தெரியும், ஹீஸ் அ ஸ்காட்டிஷ் போயிட். இவர் வந்து ரொமான்டிசிசத்தோட பட்டிங் ஸ்டேஜில் அவரும் என்ன பண்ணியிருப்பாரு, நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் வில்லியம் கூப்பரில் த காஸ்டவே, ஒலினி ஹைம்ஸ், ஜானர் டு வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் எக்ஸெட்ரா. ஆடம் ஸ்மித்து, வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் ஆர் ஃபாதர் ஆஃப் வாட் யூ கால் அஸ் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஆடம் ஸ்மித். இவர் இன்னொருத்தர், இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூட்டிலிட்டேரியனிசமும் இவர் தான் கொண்டு வந்தார் அப்படிம்பாங்க. The idea of utilitarianism, that whatever you do should have some value, either of medical value or some other value, but each and everything that you do should have a value அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஜான் லாக் வந்து பார்த்தீங்கன்னா த டூ ட்ரீசஸ் ஆன் கவர்மெண்ட், அதுக்கடுத்து எஸ்ஸே ஆன் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங், இன்னொன்று முக்கியமான இன்னொரு ஒர்க் ஒன்று இருக்குமே, பொலிட்டிக்கல் ஒர்க் ஆஃப் ஜான் லாக். ரொம்ப இட்ஸ் கன்சிடர் டு பி இம்பார்ட்டன்ட் ஒர்க். அது எந்த ஒர்க்குன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அது வந்து ஒரு மெத்தாலஜிக்கல் டிராகனை பற்றினது. இட்ஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் டிராகன், ஆனால் மெத்தாலஜிக்கலாக அது ஒரு பெரிய அனிமல். ஓகேவா, இதுதான் நான் கொடுக்குற க்ளூ. ஸோ அந்த மெத்தாலஜிக்கல் அனிமலை பற்றி இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இன்னொன்று சொல்லிடுறேன், இட் ஸ்டார்ட்ஸ் வித் எல். அந்த இவரோட ஒர்க் பேர் வந்து எல்ல ஸ்டார்ட் ஆகும், ஜான் லாக்கு. இவ்வளோதான். ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, லிட்ரேச்சரில் வந்து லவ், லைஃப், பியூட்டி அதை மட்டுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இல்லாமல் வாழ்க்கையோட யதார்த்தத்தையும் வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே விவேக் சொல்லுவார்ல, இவங்க என்னப்பா ரொம்ப சமாதானம் ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி, இவன் என்னப்பா ரொம்ப போட்டு அதுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் they started to move towards a poetry that is entertaining people and entertaining the masses. அதுதான் வந்து என்னது ரொமான்டிக் போயிட்ரி. ஸோ ரொமான்டிக் போயிட்ரி அண்ட் த நியோ கிளாசிக்கல் பீரியட்ல இவ்வளோதான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நடந்திருக்கிறது, வேற எதுவும் கிடையாது. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. Now let us move towards the questions for this particular session. நான் வந்து கொடுத்துருக்கிறது வெறும் சிம்பிளான ஒரு விஷயம்தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ளீஸ் மேக் அ காலம் ஆஃப் பீரியட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1688 to 1832.
இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா 1688லேருந்து 1798 வரைக்கும் ஒரு டேர்மாக போட்டுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா 1798 லிரிக்கல் பேலட்ஸ், இதை யார் எழுதியிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். லிரிக்கல் பேலட்ஸ் வாஸ் கன்சிடர்ட் டு பி த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ரொமான்டிசிசம். சரியா? ஸோ 1688 to 1698 வந்து போட்டுக்கோங்க. இந்த டைமில் வாழ்ந்த போயட்ஸ், அவங்களுடைய ஒர்க்ஸ் ப்ளஸ் த இயர்ஸ், அதை வந்து ஒரு நோட்டாக போட்டுக்கோங்க. செகண்ட்லி 1799லேருந்து 1822 வரைக்கும் ஒரு பீரியடாக போட்டுக்கோங்க. திஸ் கேன் பி கன்சிடர்ட் டு பி த நெப்போலியனிக் எரா, where Napoleon was in the primary stage, or you can also call it as the pre-romantic era. 1822 வந்து ஒரு ரொமான்டிக் போய்ட், ரொம்ப ஃபேமஸான ஒரு ரொமான்டிக் போய்ட், he would have died. அது யாருன்னு கண்டுபிடிங்க. அதனால தான் சொல்கிறேன் 1799 to 1822 அது வந்து இம்பார்ட்டன்ட் பீரியட். நான் மறுபடியும் சொல்கிற காரணம், நிறைய விஷயங்கள் வந்து இந்த டைமில் நடந்திருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் வாட் யூ கால் இஸ் தி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், அது 1889 நடந்திருக்கும், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 1909 to 1822, அதுக்கடுத்து 1822 to 1840 நீங்கள் போட்டுக்கோங்க, விக்டோரியன் எரா. அதுக்கடுத்து விக்டோரியன் எராக்கு அப்புறம் டில் 1901 இட் இஸ் விக்டோரியன் எரா. அதுக்கடுத்து மாடர்ன் ஏஜ் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி வந்து 3 டேபிளாக போட்டுக்கோங்க. டேபிள் வந்து ஃபஸ்ட்டு 10 years 1688 to 1788, அதுக்கடுத்து 1688 to 1798 வரைக்கும் ஒரு பீரியடாக போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து 1798லேருந்து 1822 வரைக்கும், 22லேருந்து 1840 வரைக்கும். இப்படி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அது தனித்தனி ஏஜாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதோட ஒர்க்ஸ், ஆத்தர்ஸ், அதுக்கடுத்து அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ், தீம்ஸ், இந்த 4த்தையும் வந்து ஒரு டேபிளாக போட்டு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், டிஆர்பியை கிளியர் பண்ணிடலாம். Now moving to the question answers. Neoclassical age and of course Jacobean age. Who was the monarch during the Jacobean age in England? அது வந்து பார்த்தீங்கன்னா King James the First. Next, which playwright is considered as the most prominent figure of Jacobean age? நானே முதலே சொல்லியிருக்கேன், ஜக்கோபியன் ஏஜில் ஷேக்ஸ்பியரோட ப்ராமினன்ஸ் வந்து முடிஞ்சிருக்கும். ஷேக்ஸ்பியரோட ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிசபெத் ஏஜ்லேயே அவர் அட்டென்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து 1613 கிட்டே வந்து அவர் என்ன பண்ணிடுவார்னா ஹீல் பி டேக்கிங் இஸ் ரிட்டையர்மெண்ட். ஸோ ஜக்கோபியன் ஏஜில் ரொம்ப முக்கியமாக இருந்தவர் வந்து பென் ஜான்சன். நெக்ஸ்ட், த டேர்ம் மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் வாஸ் காயின்ட் பை சாமுவேல் ஜான்சன். Next, which famous poem was written by John Donne during the Jacobean age? The Holy Sonnet. Excel 10 பார்த்துக்கோங்க, Holy Sonnets. Who was the author of the play Duchess of Malfi during the Jacobean age? John Webster. Neoclassical age is also referred to as Augustan age. King Augustine அப்படிங்கிறனால Augustan age. நான் முதலே சொல்லியிருக்கேன், நியோகிளாசிக்கல் ஏஜ் வேற, ரெஸ்டோரேஷன் ஏஜ் வேற. நியோகிளாசிக்கலுக்கு முன்னாடி ரெஸ்டோரேஷன் இருக்கும், நியோகிளாசிக்கலுக்கு பின்னாடி ரொமான்டிக் ஏஜ் இருக்கும், நியோகிளாசிக்கலுக்கு ரொம்ப முன்னாடி எலிசபெத்தன் இருக்கும். ஸோ அப்படிதான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மற்ற எல்லா ஆப்ஷன்ஸையும் வந்து அவுட் பண்ணிடணும். அப்படி பார்த்தீங்கன்னா த லெஃப்ட் ஓவர் இஸ் அகஸ்டன் ஏஜ். நெக்ஸ்ட், விச் மொனார்க் வாஸ் ரெஸ்டோர்ட் டு த்ரோன் டியூரிங் த நியோகிளாசிக்கல் ஏஜ்? ரெஸ்டரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், கிங்ஸ் சார்ல்ஸ் த செகண்ட். கிங் சார்ல்ஸ் த ஃபர்ஸ்ட் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தலையை வெட்டி கொண்டுருவாங்க. தலையை வெட்டி கொண்டு காமன்வெல்த் வந்துடும். காமன்வெல்த் வந்ததுக்கப்புறம் காமன்வெல்த் சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆலிவர் கிராம்பெல் அவர் தான் வந்து அந்த காமன்வெல்த்தை கொண்டு வந்திருப்பாரு. அவரை வந்து என்ன பண்ணிடுவாங்க, அவரோட பையன் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது துரத்தி விட்டு பேக் டு கிங்டம் அவர் மொனார்கி. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிங் சார்ல்ஸ் த செகண்ட். இவர் தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப நார் அடிச்சிருவாரு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, எனக்கு கிங் சார்ல்ஸ் த செகண்ட் எப்போ வந்து ஐ கேன் ஹாவ் அ கம்பேரிட்டிவ் ஃபிகர் ஆஃப் தமிழ் சினிமா கேரக்டர் அண்ட் சார்ல்ஸ் த செகண்ட். இந்த லிங்கா இருக்கார் இல்லையா, லிங்கா படம், லிங்கா படத்துல வந்து ரஜினியோட பேரனா வருவார்ல, பேர ரஜினி, அவங்க தாத்தாவோட பேரை கெடுக்கிறதுக்குனே போவார் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் யாரு, கிங் சார்ல்ஸ் த செகண்ட். லிங்கா அளவுக்கு வந்து திருடனா கிடையாது, ஆனா இவர் வந்து ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் என்ன சொல்றதுன்னா டிகேயிங் ஹேபிட்ஸ் தான் அவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அவரோட கோர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சார்ட்ஸ் ஆஃப் இம்மாரல் ஆக்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தீம்ஸ், அதுதான் வந்து அவர் ஹி என்ஜாய்ட் லைக் எனிதிங். குடி கூத்து கும்மாளம் இது மட்டும்தான் அவரோட லைஃப்ல அவருக்கு கோர்ட்லேயே நடக்கும். அதனால அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நியோ கிளாசிக்கல் ஏஜ் சார்ல்ஸ் த செகண்ட், எஸ்பெஷலி த ஏஜ் ஆஃப் ரெஸ்டரேஷன் பார்த்துக்கோங்க.
Which famous satirist wrote Gulliver's Travels? Jonathan Swift. Who is known for writing the poem An Essay on Man? இப்போதான் நம்ம பார்த்தோம் Essay on Man, Alexander Pope. Which poet was known for his mock heroic poem The Rape of the Lock? இப்போதான் அதையும் பார்த்தோம், Alexander Pope. In classical literature, the primary literary form was essay, அதாவது prose. Who was the famous diarist and writer of Neoclassical age? Samuel Pepys. Okay. Who wrote the play She Stoops to Conquer? The only play, the only poem, the only novel. It was considered as to be the masterpiece. Oliver Goldsmith. He was called as the ugly duckling of English history. இவரை வந்து ஜெயில கூட போட்டிருப்பாங்க பிகாஸ் கடன் கடை இருக்க மாட்டாரு. பமீலா அண்ட் கிளாரிசா, ஒரு ஃபேமஸ் நாவல்ஸ் பை, இதை ஐ திங்க் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். சாமுவல் ரிச்சர்ட்சன், ஹென்ரி ஃபீல்டிங், டாம் ஜோன்ஸ், ஓகே, லாரன்ஸ் டர்னு, ட்ரிஸ்டம் ஷாண்டி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2-3 ஒர்க்ஸ் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. நாவல்ஸோட பிகினிங்கை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. Who's considered the father of English novel during the Neoclassical age? Daniel Defoe. And which literary device was prominently used by metaphysical poets? Sonnet, rhyme, conceit, simile. Metaphysical poets வந்து பார்த்தீங்கன்னா metaphysical conceit அப்படிம்பாங்க. இது வந்து metaphysical conceitனே ஒரு டேர்ம் இருக்கு. metaphysical conceitங்கிறது ஒன்றும் கிடையாது. the comparison they take, அதாவது கடவுளையும் காதலையும் கம்பேரிசன் பண்ணும். அதாவது காதல்னு சொல்றதை விட ஒரு பக்கம் தெய்வீகத்தையும் இன்னொரு பக்கம் காமத்தையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரொம்ப அழகா கோர்த்து வச்சு சொல்லியிருப்பாங்க. மெட்டாபிசிக்கல் போயிட்ரியோட பியூட்டி என்னன்னா, மெட்டானா லைக் பிளஸ்ன்னு அர்த்தம், சம்திங் தட் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் அஸ், நம்மளையும் தாண்டின ஒரு சக்தி. பிசிக்கல் அப்படிங்கும்போது நம்மளுடைய சக்தி, உடலை சார்ந்த ஒன்று. ஸோ இந்த உடலையும் இந்த பர உலகத்தையும் இந்த உலகத்தையும் நம்ம உடலையும் சேர்த்து ஒரு கனெக்ஷன் பண்ணக்கூடிய போயிட்ரி தான் இந்த மெட்டாபிசிக்கல் போயிட்ரி. தட்ஸ் வாட் யூ கால் அஸ் மெட்டாபிசிக்கல் கன்சீட். ஓகே. The Neoclassical age emphasized the values of classicism and reason. Who wrote the famous novel Robinson Crusoe during the Classical age? Daniel Defoe. Rambler, Idler, இது யாரு? சாமுவல் ஜான்சன். இது வந்து அவர் நடத்தின பத்திரிகைகளுடைய பெயர், அது எஸ்ஏ சீரீஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா the restoration period in England followed. Jacobean age. Next, which of the following authors was not associated with the Neoclassical age? William Wordsworth. நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? நியோகிளாசிக்கல் ஏஜுங்கிறது வந்து 1790s முடிஞ்சிடும். 1798 போது இட்ஸ் ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த். 1798 lyrical ballads. William Wordsworth and S.T. Coleridge. Which poetic form became popular during the Neoclassical age? Sonnet. Restoration comedy was known for its body humor. Body humorனா ரொம்ப கேவலமான ஹியூமர், அதாவது எப்படி சொல்றோம்னா ஃபார்ஸையும் தாண்டி கேவலம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் உடலை பத்தி வர்ணிக்கிறது, இல்லாட்டி அவனை ரொம்ப கேவலமா கெட்ட வார்த்தை இந்த சென்ஸ் ரொம்ப தரக்குறைவான ஒரு காமெடி. நீங்க அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு தடவை ரசிப்பீங்க, பட் 2வது தடவை 3வது தடவை பார்க்கும்போது முகம் சுடிக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஹியூமர் தான் பாடி ஹியூமர் அப்படிம்பாங்க. Who is considered the greatest prose writer of Neoclassical age? Jonathan Swift. And which work by John Milton is considered to be the greatest epic poem of English language? Paradise Lost. ஸோ மில்டனை பற்றி நம்ம வந்து தனி வீடியோவில், ஐ மீன் இந்த லிட்டரரி கிரிட்டிசிசம் வரும்போது அவரை பற்றியும் தனியாக பார்ப்போம். ஸோ வில் பி டீலிங் மில்டன் ஆன் அ டிஃப்ரெண்ட் ஸ்கேல். ஏன்னா மில்டனை பற்றி லெக்சர் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து போயிட்டே இருக்கும், அந்த அளவுக்கு வந்து இருக்கும். Paradise Lost, Paradise Regained, சாம்சன் அகோனிஸ்டஸ், லிசிடஸ், காமஸ், இல் பென்சரோசோ, இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸை வந்து மில்டன் கொடுத்துருப்பாரு. Paradise Lost வந்து அவருக்கு கிட்டத்தட்ட கண்ணு போனதுக்கப்புறம் எழுதின ஒரு ஒர்க். It was considered to be the magnum opus and it is one of the greatest English epics in English literature. And இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்ரேஷன் பீரியட்ல தான் எழுதியிருப்பாரு. அதுவும் ரொம்ப நோட்வர்த்தியான ஒரு பீரியட். Though he was a very close supporter of the protectorate period, அவரை வந்து ஜான் ட்ரைடன் அவர் தான் வந்து காப்பாத்திருப்பாரு. He was about to be executed by Charles II. ஆனால் ஜான் ட்ரைடன் வந்து அவரை நடுவில் பூந்து காப்பாற்றி எப்படியோ மில்டனை வந்து ஒரு நல்ல போயிட்டா மாற்றிருப்பாரு. அஃப்கோர்ஸ் முதல்லேருந்தே ஒரு நல்ல போயிட்டு தான், பட் நல்ல போயிட்டுங்கிற கிரெடென்ஷியல் கிடைக்கக்கூடிய ஒர்க்ஸை வந்து அவர் ரெடி பண்ணுறதுக்கு இவர் ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருந்திருப்பார். யார்? ட்ரைடன்.
Next, Neoclassical age was heavily influenced by ideas of the ancient civilizations. Classical ஐடியானாவே ஒரு ரெண்டு தான், கிரீஸ் ரோம். இதை தவிர வேற எதுவுமே வந்து கிளாசிக்கல் கிடையாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. when it comes to English literature. who wrote the poem to his coy mistress? coy mistressனாவே உங்களுக்கு உடனே வந்து என்ன பண்ணணும், அப்படியே கண்ணை மூடி நீங்க சொல்லணும் யாருன்னு, ஆண்ட்ரூ மார்வல்னு. டு ஹிஸ் coy mistress ஆகட்டும், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தி கார்டன், இது எல்லாமே வந்து ஆண்ட்ரூ மார்வல். ஜான்டன் வந்து பாத்தீங்கன்னா கேனனைசேஷனு, அதுக்கடுத்து தி குட் மாரோ, அப்புறம் வந்து இன்னும் நிறைய போயம்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜான் டன்னோடது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் ஹெர்பர்ட் அண்ட் எட்மண்ட் ஸ்பென்சர், இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சம்வேர் அதர், எட்மண்ட் ஸ்பென்சர் விட்டுருங்க, அப்பார்ட் ஃப்ரம் ஹிம் மற்ற எல்லா ஒர்க்ஸ்மே வந்து அந்த டைம்ல மெட்டாபிசிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா they had a notable name. ரொம்ப ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அதுக்கடுத்து The Beggar's Opera was a famous work by Neoclassical age writer. Who was that? It is John Gay. The Beggar's Opera. அதெல்லாம் ரொம்ப செம்ம பயங்கரமா இருக்கும் இந்த ஒர்க்கு. என்ன அப்படின்னா ஒரு பிச்சைக்காரன் வந்து பாடிட்டே போற மாதிரி இருக்கும். அவன் வந்து என்ன பாடியிருப்பான்னா அந்த ஊர்ல நடக்கிற அத்தனை அநியாயத்தையும் அழகா வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி பாடிட்டு போவான். Which of the following works was not written during the Neoclassical age? Romeo and Juliet, it's obvious. Which literary device is prominently used in John Milton's Paradise Lost? Blank verse. Very good. மில்டன் அப்படின்னா ஒரு ஸ்டைலை வந்து நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. மில்டன் அப்படின்னா கிராண்ட் ஸ்டைல். ஓகே, கிராண்ட் ஸ்டைல் பட் பிளாங்க் வெர்சஸ். இந்த பிளாங்க் வெர்ஸோட தகப்பன் யார், ஃபாதர் ஆஃப் பிளாங்க் வெர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிளாங்க் வெர்ஸை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரா இருக்கும், கிறிஸ்டோபர் மார்லோ. அதை ஃபேமஸ் பண்ணது யாரா இருக்கும், ஷேக்ஸ்பியர். அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணி இங்கிலீஷ் லிட்ரேச்சரை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணது யாரா இருக்கும், ஜான் மில்டன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் the Neoclassical age and the Jacobean age, and how English history went through the three periods of Jacobean age, the Oliver Cromwell's Protectorate or Commonwealth, and next we have the Restoration age and the Neoclassical age. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு பக்கமாக நம்ம இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம், கவர் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் கோ த்ரூ த ஒர்க்ஸ் அலாங் வித் தி ஆத்தர், அலாங் வித் தி டேட் ஆஃப் பப்ளிகேஷன். அப்பதான் வந்து என்ன ஆகும், இந்த கிளாஸ் நீங்க கம்ப்ளீட்டா முடிச்ச மாதிரி இருக்கும். பிகாஸ் அத்தனை ரைட்டர்ஸோட ஒர்க்ஸையும் என்னால நான் வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு சின்ன வீடியோக்குள்ள கொண்டே வர முடியாது. நான் உங்களுக்கு வந்து வழி தான் சொல்லியிருக்கேன், மிச்சத்தை வந்து நீ என்ன பண்ணும், நீயே ஒளி நீ தான் வழி, பார்த்துக்கோங்க. ஐ ஹவ் ஜஸ்ட் கேவ் an idea of what topics you have to read. மற்றதெல்லாம் அப்புறம் உங்க கையில தான் இருக்கு. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பை பை.